ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே! வெல்கம் பேக் டூ அவர் சேனல். இன்னைக்கான இந்த வீடியோல விஜய் பார்வதி, கமருதீனுக்குமான ஒரு இனிப்பான செய்திய தான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன். அதுக்கு முன்னாடி இப்ப தான் நம்மளோட சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, ஒரே ஒரு லைக் பண்ணிருங்க. நீங்க லைக் பண்ண மறந்துடுறீங்க. நீங்க லைக் பண்ணா மட்டும் தான் இந்த வீடியோ நீங்க பண்ற லைக்கும், கமெண்ட்டுகள வச்சு தான் இன்னும் 100 பேத்துக்கு சஜஷன்ல போய் காட்டும். ஓகே, விஜய் பார்வதிக்கும், கமருதீனுக்குமான இனிப்பான செய்தி என்ன ப்ரோ? சீக்கிரம் சொல்லு ப்ரோ அப்படின்னு சொல்றீங்களா? நம்மவே ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு அந்த வீடியோவ பேசும்போது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க 2 பேர்த்துக்குமா நம்ம என்ன நடக்கணும் அப்படின்னு நினைச்சோமோ, அந்த நிகழ்வு கிட்டத்தட்ட நெருங்கிட்டே இருக்கு. 2 பேரும் எப்படியாவது ஒரு கியூட் கப்புலா இருக்கணும், ஒரு லவ்வரா இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டோம். அது வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயும் நடந்தது. வெளியில வந்து இந்த நிகழ்வு அப்படியே அப்டேட் ஆகணும். எனக்கென்ன, உனக்கென்னன்னு 2 பேரும் விலகி போயிறக்கூடாது. 2 பேரும் திரும்ப வந்து ஒரு அழகான கப்புலா தான் வந்து நம்மகிட்ட இருக்கணும். அவங்க வந்து நம்ம பார்வையில வந்து அவங்க நல்ல ஒரு லவ்வராவே எங்கேயும் டிராவல் ஆகணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டோம் இல்லையா? அதுக்காக விஜய் பார்வதி வந்து ஒரு பாட்காஸ்ட்ல கூட சொல்லியிருப்பாங்க. லவ்ஸ் வின். அவங்களோட லவ் வந்து வின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேரும் இப்பவும் அழகா காதலிச்சிருக்காங்க. அவங்க 2 பேத்துக்குள்ள பிக் பாஸ் வீட்டுக்குள்ள மட்டும் இல்ல, ஆஃப்டர் பிக் பாஸ்க்கு அப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு அழகான, அற்புதமான ஒரு கியூட்டான பாண்டிங் ஒண்ணு இருக்கு. ஆனா எவ்வளவு பேர்கள் வந்து தடுத்தாலும், அவர்கள் வந்து எந்த நிலையிலும் அவங்களே டிசைட் பண்ணி கூட, பிளான் பண்ணி கூட கமருதீன் சொல்லியிருப்பாரு, "நாங்களே பிளான் பண்ணி தான்டா 2 பேரும் பிரிஞ்சிரணும் அப்படின்லாம் டிசைட் பண்ணோம். பட் எங்கனால முடியல. அப்ப எங்களுடைய காதல் இன்னும் ஆழமா இருக்குது. நாங்க வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ 2 பேரும் அவ்வளவு அந்யோன்யமா பழகிட்டோம். நான் விஜய் பார்வதி விட்டு வெளியில போயிறேன்னு என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் சொன்ன அப்புறம், நான் வந்து இனிமேல் எதா இருந்தாலும் வெளியில போயிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன டிசிஷன் எடுத்தேன். அன்னைக்கு நைட்டே வந்து விஜய் பார்வதி இல்லாம என்னால இருக்க முடியாதுன்னு உணர்ந்துகிட்டு தான் போயி, விஜய் பார்வதி கிட்ட போயிட்டு நம்ம கமருதீன் தோப்புக்காரன்லாம் போட்டு மன்னிப்பு கேட்டு சேர்ந்திருப்பார் இல்லையா? அதுதான் காதல். ஒரு உன்னதமான, ஒரு உண்மையான, ஒரு அழகான காதல் வந்து அப்படிதான் இருக்கும். நம்ம வந்து நான் பார்த்துக்கலாம், உன்கிட்ட நான் பேச தயார் இல்ல. நீ இல்லாம நான் வாழ்ந்து காட்டுறேன் பார்க்கலாமா? அப்படின்னு வந்து வெறுமனா வார்த்தைகள்ல பேசிருவோம். அன்னைக்கு நைட்டுக்குள்ளார ஐய்யய்யோ! நம்ம தான் இப்படி பேசிட்டோமா? இப்ப அவன் என்ன பண்ணிட்டுருப்பான்? போயிட்டு எப்படியாவது கால்ல விழுந்தாவது மன்னிப்பு கேட்டு சேர்ந்துக்கலாம்டா அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான காதல், உன்னதமான காதல். காதல் வந்து எந்த நிலையிலும் வந்து எப்படி சொல்றது? ஒரு பிரிவினைய வந்து தாங்கிக்கவே முடியாது. அதனால தான் விஜய் பார்வதிய பிரிஞ்சிரு, விட்டுரு, அவள்லாம் உனக்கு ஒத்து வராது அப்படின்னு திவ்யா கணேசன்லாம் வெளியில போனோனே முதல் வேலைய வெட்டி விட்டுருன்லாம் சொன்னாலியும், பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்த கமருதீனோட ஃப்ரெண்டு வந்து சொன்னதா இருக்கட்டும், கமருதீனோட அக்கா சொன்னதா இருக்கட்டும், எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு கமருதீன் ஏன் விஜய் பார்வதிய வந்து அப்படி பிடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு? அவங்க 2 பேத்துக்குமான அந்த ஒரு அழகான ரிலேஷன்ஷிப் ஏன் இவ்வளோ அழகா டிராவல் ஆயிட்டே இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கமருதீன் வந்து ரொம்பவே வெள்ளந்தியான பையங்க. ஒரு கியூட்டான பையன். அதிகமா கோவப்படக்கூடிய பையன். தொட்டதுக்கெல்லாம் தாறுமாறா கோவம் வரும். என்னடா பண்ற அப்படின்னு தெரியாத அளவுக்கு ஒரு கோவம் வரக்கூடிய ஒரு நபர் தான் கமருதீன். அதுக்கப்புறம் நீ இவ்ளோ கோவப்பட்டுட்ட, உன்னால இப்படி ஒருத்தர் பாதிக்கப்பட்டாங்க, காயப்பட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, அந்த நிமிஷமே அழுதுட்டு, "ஐய்யய்யோ! என்னால இவ்வளோ தூரம் பாதிச்சுட்டாங்களா? சாரிங்க. நான் அப்படி பண்ணியிருக்க கூடாது. நான் உங்க கால்ல வேணாலும் விழுகிறேன்." அப்படிங்கிற ஒரு குணம் கொண்ட ஒரு அற்புதமான பையன் தான் வந்து கமருதீன். விஜே பார்வதியோட உண்மையான அந்த லவ்ல அந்த அந்த பாசத்துல வந்து கமருதீன் வந்து அவர அறிஞ்சோ, அறியாமலோ பயங்கரமா விழுந்துட்டாரு. என்ன காரணம்னா, பேபி, பேபி, பேபின்னு சொல்லி அவங்க கூப்பிட்டது வந்து விஜே பார்வதி கூட அந்த பாட்காஸ்ட்ல சொல்லியிருப்பாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சமான நபர்கள மட்டும் தான் நான் அந்த மாரி அட்ரஸ் பண்ணியிருப்பேன். நான் பேபின்னு கூப்பிடும்போது நீ என்ன நெனச்ச? அப்படின்னு சொல்லும்போது, நம்மளையும் பேபின்லாம் கூப்பிடுறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்களா? நம்ம மேலயும் அக்கறைப்பட்டு ஒரு ஆள் இருக்கிறாங்களா? அப்படின்னு சொல்லி நான் நெனச்சேன்னு சொல்லிட்டு கமருதீன் சொல்லுவாரு. நம்ம மேல எல்லாம் அக்கறைப்பட ஒரு ஆள் இருக்காங்களாம். இந்த இடத்துல நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, கமருதீனோட மிக நெருங்கிய நண்பர் வந்து அவர் கண்ணு முன்னாடியே இறந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம கமருதீன வந்து ஒரு கார்டியனா நின்னு வளர்த்துன அவரும் வந்து இறந்து போறாரு. அதுக்கப்புறம் அம்மா, அப்பா 2 பேரோட இழப்பு. அந்த ஒரு மிக குறுகிய சின்ன வயசு பையன் கமருதீன். அவரோட இண்டஸ்ட்ரியில அடி மேல அடி மேல அடி மேல அடி மேல இத்தனை இழப்புகள தாண்டி, ஒரு நமக்குன்னு யாருமே இருக்க மாட்டாங்களா? அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிற அந்த ஒரு மனசுக்கு மட்டும் தான் தெரியும். நான் இருக்கேன் பேபி, உனக்காக நிப்பேன் பேபின்னு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள விஜய் பார்வதி சொல்லியிருப்பாங்க. உண்மையாவே விஜய் பார்வதி மாதிரி ஒரு பெண்கள் வாழ்க்கையில ஒரு மனைவியா கிடைச்சிட்டா, கடைசி வரைக்கும் லைஃப்ல ஒரு என்ன சொல்றது? கமருதீனுக்கு என்ன நடந்தாலியும் அந்த பெண் கண்டிப்பா நிப்பா.
கமருதீனுக்கு ஏதாவது ஒண்ணு நடக்கணும்னா, அது விஜய் பார்வதிய தாண்டி தான் நடக்கணும். அவ்வளவு போல்டான பொண்ணு, ராவான பொண்ணு. அதெல்லாம் தான் எனக்கு தெரிஞ்சு கமருதீனுக்கு வந்து விஜய் பார்வதி அவ்வளவு பிடித்து போக காரணமா இருக்கும் அப்படின்னு தோணுது. ஏன்னா, அ பார்வதி மாதிரி ஒரு போல்டான பொண்ணு லைஃப்ல கூட நின்னா, நம்ம எதையுமே ஃபேஸ் பண்ணிறலாங்க. கமருதீன்லாம் வந்து அவ்வளோ போல்டான பையனா? அவ்வளோ டேலண்டான பையனா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, பார்வதிய கம்பேர் பண்ணும்போது ஒரு டேலண்டா வந்து கமருதீன் அடுத்த இடத்துல தான் இருப்பாரே ஒழிய, பார்வதி வந்து பக்காவான ஒரு மைண்ட் கேமரு. பக்காவா பிளான் பண்ணுவாங்க. ஒரு விஷயத்த 100 விதமா அனலைஸ் பண்ணி பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த பெண்ணுக்கு வந்து டேலண்ட் இருக்கு. ஒரு 29 வயசுல அந்த பெண் கிட்டத்தட்ட இந்த இண்டஸ்ட்ரியில வந்து எனக்கு ஒரு அப்ரோச்மென்ட்டா சொல்றேன். ஒரு மிக குறுகிய சின்ன வயசுல வந்து இண்டஸ்ட்ரிக்கு மதுரையிலிருந்து மெட்ராஸ் கிளம்பி வந்து, பயங்கர போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு பெண் சாதாரணமா ஒரு விஜேவ ரோட்ல மைக் எடுத்துட்டு போயிட்டு, ஓப்பன் அப்பா 18+ டாபிக் எல்லாம் பேசி, அதன் மூலியமா வந்து நெறைய நல்ல விஷயங்கள சொல்லணும் அப்படின்னு நெனச்சு, அந்த டாபிக்லாம் பெண் எடுத்து பேசலாமா? ஐயய்யோ! எப்படி இந்த பெண்ணெல்லாம் பேசுது? அப்படிங்கிற அந்த நெகட்டிவ் விமர்சனங்கள தாண்டி, பேசுற விஷயங்கள் வந்து நீங்க ஒரு மாதிரி பார்த்தாலும், நாங்க சொல்ல வர்ற மெசேஜ் வந்து ஒரு சமூகத்திற்கு தெரிய வேண்டிய விஷயங்களா தான் இருக்கும். அப்படிங்கிற மாரி நெறைய ரோட் ஷோலாம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு மீடியா இண்டஸ்ட்ரியில ஒரு பெண் வந்து சாதிக்கணும்னா, கிளம்பி வந்தா அந்த பெண் என்னென்ன ஸ்ட்ரகிள் எல்லாம் தாண்டி வரணுமோ, எவ்வளவு பிரச்சனைகள ஃபேஸ் பண்ணணுமோ, அவ்வளவும் தாண்டி இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பிக் பாஸ் மாரியான ஒரு ரியாலிட்டி ஷோல அந்த பெண் வந்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் நாம ஒரு வீடியோல ஒரு 5 நிமிஷம் சொல்லிடுறோம். அதுக்கான வலியும், வேதனையும், அர்ப்பணிப்பும், நெகட்டிவ்கள தாங்கிக்கிற அந்த பக்குவமும் எதுவா இருந்தாலும் பார்த்துரலாம். எனக்கு பிடிச்ச அந்த ஃபீல்டுல நான் ஜெயிச்சே ஆகணும்டா, நின்னே ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு, அம்மாவ விட்டு, ஃபேமிலிய விட்டு, தனியா ஒரு பெண் வந்து அதாவது அவங்க ஒரு ஷார்ட்ஸ்ல கூட அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல நீ தனியா உன் வாழ்க்கைய வாழ கத்துக்கோ. அதுதான் உனக்கு நிறைய விஷயங்கள கத்துக் குடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எந்த துறையில சாதிக்கணும்னு நெனைக்கிறோமோ, அந்த துறைய நேசிச்சு நம்ம டிராவல் ஆயி, நம்ம இண்டிவிஜுவலா எல்லா பிரச்சனைகளும் ஃபேஸ் பண்ணும்போது மட்டும் தான், அது நிறைய பாடங்கள கத்துக் குடுக்கும். அப்படி பாடங்கள் கத்துக்கிட்டவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, மிகவும் பக்குவமான பேச்சாளர்களா வந்து அந்த இண்டஸ்ட்ரியில நெறைய விஷயங்கள வந்து பகிர்ந்துக்குவாங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல விஜே பார்வதி நிறைய அடிபட்டு நெறைய நெகட்டிவ் தாட்டுகள எல்லாம் சந்திச்சு அந்த பெண் எல்லா விஷயம் இப்படிதான் அப்படிங்கிற அந்த பக்குவ நிலைய வந்து அடைஞ்சிருக்காங்க. அதனால தான் ரெட் கார்டெல்லாம் கூட அப்படி ஜஸ்ட் தூக்கி ஓரமா வச்சுட்டு, இந்த ரெட் கார்டெல்லாம் வந்து என்ன தோய்வடைய வச்சிராது அப்படிங்கிற மாரி ஒரு கம்பேக் குடுக்க முடியும். ஏன்னா பாட்காஸ்ட்ல கூட கமருதீன் சொல்றான். நான் வந்து அந்த ஒரு மொமெண்ட்லாம் நடந்ததுக்கப்புறம் இனிமேல் நான் வாழணுமா அப்படின்னு மாரி கூட எனக்கு தோணிடுச்சு. அப்படின்னு கம்ருதீன் ஒரு ஆம்பள பையனா வந்து சொல்றான். ஆனா ஒரு பெண் வந்து சிங்கப்பெண் மாரி. ஒரு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்க்காட்டுலலாம் சொல்லுவாங்க. பசங்க ரொம்ப போல்டா இருக்கான்ப்பா. பெண்கள் தான் கொஞ்சம் பயப்படுவாங்க அப்படிங்கிற மாரி இருப்பாங்க. அதெல்லாம் உடைச்சு தகர்த்தெறிஞ்சுட்டு, விஜே பார்வதி மாரி அவங்க அம்மா சொல்ற மாரி பாரதி கண்ட புதுமை பெண்கள்னா, எதையும் பெண்கள் சாதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா நின்னு சாதிச்சுருவாங்க. கானா வினோத் கூட ரீசென்ட் ஒரு பேட்டியில சொன்னுவாரு. பெண்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னா, எதுவா இருந்தாலும் சாதிச்சுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா சொல்லியிருப்பாரு. அது உண்மையாவே உண்மைங்க. ஒரு செகண்டாவது பண்ணலாமா வேண்டாமான்னு பசங்க கூட யோசிச்சுருவாங்க. பெண் வந்து ஒரு துறையில நான் சாதிச்சிரணும் அப்படின்னு முன்னாடி நின்னு, நான் ஜெயிச்சே ஆவேன்டா அப்படின்னு நின்னுட்டாங்கன்னா, கண்டிப்பா அதுக்கான ஃபுல் எஃபோர்ட்ட போட்டுருவாங்க அப்படின்னு நான் என்னோட ஒப்பீனியன பகிர்ந்துக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற நீங்க வந்து ஒரு பெண்ணியம் பேசுற, நீ என்ன ஒரு ஆணுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிற மாரி பேசுனீங்கன்னா, நான் இப்பவும் சொல்றேன். எனக்கான நான் என் லைஃப்ல இருக்கிற எல்லா பெண்களையும் நான் ரொம்பவே போல்டா பார்த்துருக்கிறேன். நான் செய்ய யோசிச்ச விஷயங்கள், பயந்த விஷயங்கள கூட என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு பெண் ஃப்ரெண்ட்ஸு வீட்ல அம்மா எல்லா ரோலுகளுமே வந்து அவ்வளோ போல்டா பண்ணும்போது ஆச்சரியப்பட்டு பார்த்துருக்கிறேன். அப்படிதான் நான் விஜே பார்வதியும் ஒரு ஆச்சரியமா எங்க வீட்ல ஒரு பெண்ணா பார்க்குறேன். உண்மையா ஒரு திறமையான பெண். ஓகே. இப்ப கமருதீனுக்கும், பார்வதிக்குமான அந்த இனிப்பான செய்தி என்ன அப்படிங்கிறத சொல்லிர்றேன். கமருதீன் வந்து விஜய் பார்வதியோட அம்மாகிட்ட ஃபோன் பண்ணி, "அம்மா நான் அப்படிலாம் வந்து பார்வதிய விட்டுற மாட்டேன். நான் எப்படிலாம் உடைஞ்சு போய் நின்றுக்கிறேனோ, அப்பலாம் பார்வதி வந்து என் கூட பின்னாடி நின்றுருக்காங்க. நான் லைஃப்ல அவங்க கூட கண்டிப்பா அப்படி வந்து நிப்பேன். நீங்க வந்து சமூக ஊடகங்கள் எல்லாம் பேசுற மாரி,
பார்வதிய வந்து அப்படி ஜஸ்ட் யூஸ் பண்ணிட்டு ஏதோ ஒரு மாரி விட்டுட்டு போயிருவாங்க அப்படிங்கிற மாரிலாம் நீங்க பயப்பட தேவையில்ல. எங்க 2 பேத்துக்கும் ஒரு பெரிய லைஃப் இருக்கு. இந்த இண்டஸ்ட்ரியில நாங்க ஒரு ஆளா சாதிக்கணும். கண்டிப்பா சாதிப்போம். அதுக்காக தான் நாங்க வந்து போராடிட்டு இருக்கிறோம். நான் வந்து எப்பயும் பார்வதி கூட நான் நிப்பேன். பார்வதியும் எனக்காக நிப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கு அவங்க அம்மா சொல்லியிருக்கிறாங்க, "நீங்க வந்து உங்களுடைய துறையில நீங்க எடுத்த அந்த இலக்குல சாதிச்சிருங்கப்பா. ஏன்னா உங்களுக்கான டைம், உங்களுக்கான களம்." அப்படிதான். ஏன்னா பிக் பாஸ்க்கு அப்புறம் ஒரு ஆட் ஷூட்டா இருக்கட்டும். இந்த பக்கம் பார்த்தா விஜய் பார்வதி ஏகப்பட்ட ஆட் ஷூட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா கமருதீனுக்கு ஏகப்பட்ட ஆட் ஷூட் வருது. இப்பதான் இவங்களுக்கான வாய்ப்புகள். இந்த வாய்ப்புகள சரியா பயன்படுத்துங்க. நீங்க யாரு? உங்களுக்கான திறமைகள் என்ன? அப்படிங்கிறது இந்த சொசைட்டில காட்டுங்க. ஒரு மூவி வாய்ப்பு வந்ததுன்னா 2 பேருமே திறமையா நடிச்சு காட்டுங்க. நீங்க ஒரு இடத்துக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் மேரேஜ் எதுவா இருந்தாலும் சரி. இப்ப இந்த லைவ்ல நீங்க இருக்கிற அந்த லவ்வ வந்து எடுத்துட்டு போலாமா? அது அடுத்தது மேரேஜுக்கு கொண்டுட்டு போலாமா? அப்படிங்கிறத அப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம்ப்பா. இன்னைக்கு நீங்க வந்து ஆஃப்டர் பிக் பாஸ்க்கு அப்புறம் எவ்வளோ பேர் சொன்னாங்க நீங்க 2 பேரும் பிரிஞ்சிருவீங்கன்னு சொல்லி. இப்பவும் உங்களுக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எவ்வளோ ஒரு அழகான, புனிதமான, சூப்பரா ஒரு லவ் இருந்ததோ, அந்த லவ்வ வந்து நெகட்டிவா வந்து இங்க அந்த கப்பிள், இந்த கப்பிள் எல்லாமே சொன்னாலியும், எங்களுக்கான லவ் அந்த இடத்துல ஒரு உண்மையா அப்படிதான்டா வெளிப்பட்டுச்சு. நீங்க அது கூட கமருதீன் பாட்காஸ்ட்ல சொல்லுவாரு. லவ்வுக்கும், லஸ்ட்டுக்கும் தின்னு தான் இன்ச்சு வித்தியாசம். அது உங்களுக்கு என்ன தோணுதோ அத சொல்ட்டு போங்க. எங்களுக்கு தெரியும் எங்களுடைய காதல பத்தி. அப்படின்னு இன்னும் அந்த 2 நபர்கள் அழகா நிக்கிறது ரொம்பவே பிடிச்சிருக்கு. பார்வதி அவங்க அம்மா சொன்ன மாரி, இவங்க சினிமா இண்டஸ்ட்ரியில வந்து பெரிய லெவல்ல 2 பேரும் சம்பாரிச்சு நிறைய பணங்கள சம்பாரிக்கணும். நிறைய மூவிகள சம்பாரிக்கணும். நிறைய திறமையாளர்களா இன்னும் வெளியில வரணும்னு நான் ஆசைப்படுறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குற விஜே பார்வதி கமருதீனோட ஃபேன். நான் பேசுற இந்த நிகழ்வுகள் வந்து அவங்க வாழ்க்கையில நடக்கணும் அப்படின்னு நீங்களும் ஆசைப்பட்டீங்கன்னா, ஏன்னா விஜே பார்வதிக்கும், கமருதீனுக்கும் விஜய் டிவி, ஜியோ ஹாட்ஸ்டார் மாரி ஒரு சேனல் வந்து ஒரு டிஆர்பி ஹைப்புக்காக 91 நாள் யூஸ் பண்ணி ரெட் கார்டுக்கு அப்புறம் அவங்க வந்து இருக்கிறாங்களா இல்லையான்னு உடைஞ்சு போய் உட்கார வேண்டிய போட்டியாளர்கள். உண்மையா அவங்கலாம் அப்படி உடைஞ்சு போய் உட்கார்ந்திருந்தாங்கன்னா, ஃபேன் ஆகிய நம்ம எல்லாருமே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்போம். அவங்க எல்லாமே அத வந்து தூக்கி எறிஞ்சிட்டு, எங்களுக்கு ரெட் கார்டு குடுக்க நீங்க யாரு? நாங்க இப்படிதான் இருக்கணும்னு டிசைட் பண்ண நீங்க யாரு? எங்களுக்கு தெரியும் நாங்க யார்? அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க இப்படி இவ்வளோ தூரம் ஒரு பிக் பாஸ் சீசன் 9ஓட டைட்டில் வின்னர் கூட அவ்வளவு ஆடிஷன்ல, அவ்வளோ ஷோ பண்றதில்ல. வைப் வித் பார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, தாய்லாந்துக்கு வந்து அந்த ட்ரிப் போறதா இருக்கட்டும், ஆட்ஸ்ல கலந்துக்கிறதா இருக்கட்டும், கமருதீனும் விஜய் பார்வதியும் நெறைய நிகழ்வுகள வந்து கோலாகலமா அவங்க வந்து வெளிய வரும்போது வந்து நம்மளுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இவங்க 2 பேருமே இந்த இண்டஸ்ட்ரியில அப்படி கால் பதிக்கணும். நெறைய மூவிகள் வாய்ப்புகள் கிடைச்சு வரணும். 2 பேரும் அந்த ஹீரோ, ஹீரோயினா வந்து ஒரு வெப் சீரிஸா மூவியா குடுக்கணும்னு நெனச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த அந்த மூவி வந்து மிக குறுகிய காலத்துல அத வந்து ஷூட் பண்ணிட்டு சீக்கிரம் வரணும். ஏன்னா இவங்க 2 பேர்த்தையும் ஒரு பெரிய ஸ்க்ரீன்ல வந்து ஒரு ஹீரோ மெட்டீரியல் தான் கமருதீன், ஹீரோயின் மெட்டீரியல் தான் வந்து பார்வதி. இவங்க 2 பேர்த்தையும் ஒரு ஃபேனா பிக் ஸ்க்ரீன்ல பார்த்து கோலாகலமா கொண்டாடணும். அவங்களோட லைஃப்லயும் அவங்க சாதிக்கணும். நிறைய பணங்கள் சம்பாதிக்கணும். நிறைய நெகட்டிவ்களை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு பாசிட்டிவ் வைப் வித் பாரு அப்படிங்கிற மாரி அவங்க பார்வதியும், கமருதீனும் அவ்வளவு வைப்ல ஒரு சந்தோஷமா, அழகா வாழணும். ஏன்னா, அவ்வளவு அடிபாடுகள் வந்து இந்த சமூக ஊடகங்கள் அவங்கள நெகட்டிவா குடுத்துருக்கு. ஸோ பாசிட்டிவ் வைப்போட அவங்க 2 பேருமே ஒரு அழகான லவ்ல லைஃப் லாங் டிராவல் பண்ணணும். அது மேரேஜ் வரைக்கும் எடுத்துட்டு போணுமா? இல்ல நெறைய சம்பாரிக்கணுமா? அப்படிங்கிறதெல்லாம் அவங்களோட பர்சனல் அவங்க டிசைட் பண்ணட்டும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க, பார்வதியும், கமருதீனும் என்னவாவெல்லாம் இந்த லைஃப்ல வந்து அவங்க சாதிக்கணும், அவங்களுடைய காதல் அடுத்த நிகழ்வா மேரேஜ் வரைக்கும் போகணுமா? அப்படின்னு நீங்க என்னெல்லாம் ஒரு ஃபேனா ஆசைப்படுறீங்களோ, வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவ மறக்காம விஜய் பார்வதி, கமருதீனோட ஃபேன்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. இந்த நிகழ்வுகள பத்தி அவங்களும் ஒரு சந்தோஷமா பார்த்துட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணட்டும். நீங்க பண்ற கமெண்ட்க்கு நான் ரிப்ளை பண்றேன். அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம். பாய் மக்களே.